வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பழங்கள்ல எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் என்னைக்குமே ராஜா மாம்பழம் தான். அப்படிப்பட்ட மாம்பழத்தை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இதுதாண்டா மாம்பழம் அப்படின்னு உலகத்துக்கே அறிமுகப்படுத்தினது நாம தாங்க. ஆமாங்க, இந்தியாவில் 5000 வருஷத்துக்கு முன்னாடியே மாம்பழத்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்ற ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்ப கிடைச்சிருக்கு. ஜெய்ஹிந்த். கிபி 4ஆம் நூற்றாண்டுல நம்ம இந்தியர்கள் நிறைய பேர் கப்பல் வழியா உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணப்போ, அதாவது ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளுக்கு மாம்பழ விதைய எடுத்துட்டு போயிருக்காங்க. அதனாலதான் உலகம் ஃபுல்லா மாம்பழம் பரவி இருக்கு. ஆனா விதை நாம விதைச்சது. பொதுவா மாமரங்கள் பாத்தீங்கன்னா 100 அடி உயரம் வரைக்கும் வளரும். அதோட கிளைகள் 35 அடி வரைக்கும் பரவும். அப்படி வளர்ந்தாதானே நம்ம ஏறி திருட்டுத்தனமா மாங்காவை பறிச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண முடியும். இயற்கையோட விந்தையே விந்தை. ஒரு மாமரத்தை ஆரம்ப காலகட்டத்தில் பராமரிச்சா போதும், அதுக்கப்புறம் அது 300 வருஷத்துக்கு நமக்கு மாங்காயும் மாங்கனிகளையும் நமக்கு கொடுக்கும். ஒரு மாந்தோப்பை விலைக்கு வாங்கலாம்னு இருக்கேன். மாமரத்துல இருக்கிற அந்த பூக்கள் ரொம்ப அழகா இருக்குங்க. ஒரு மாமரத்துல 1% பூக்கள் முழுசா வளர்றதே பெரிய விஷயங்க. ஏன்னா பூச்சிகள் அதை சாப்பிட்டுரும். பழத்தை நம்ம சாப்பிட்றோம், பூச்சிகள் பூவை சாப்பிட்டுமே. ஒரு மாங்கண்ணை நட்டதும் உடனே நமக்கு மாங்காய் கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. முழுசா அதுல இருந்து நமக்கு காய் கனி கிடைக்கிறதுக்கு 4 ல இருந்து 5 வருஷம் ஆகுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வெயிட் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு பலன் கிடைக்கும் லைஃப்லையும். ஒரு மாம்பிஞ்சு பழுத்து நமக்கு கனியா கிடைக்கிறதுக்கு 4 மாசம் ஆகுங்க. ஆனா இப்பெல்லாம் 4 நாள்ல பழுக்க வச்சு கொடுத்துட்றாங்க. எல்லாம் கார்பைட் கெமிக்கலோட புண்ணியத்துல. ஹெல்த் முக்கியம் மக்களே. மாமரத்துல இருந்து வர இலை, காய், கனி இதெல்லாம் மனுஷங்களுக்கு ஒத்துக்கும், ஆனா கால்நடைகளுக்கு ஒத்துக்காது. அதுல இருக்கிற பொருளை எதை எரிச்சாலும் அதுல இருந்து வர கெமிக்கல் ரியாக்ஷன் கால்நடைகளுக்கு பாய்சன் ஆயிடும். நமக்கு எல்லா புகையும் ஒத்துக்கும் தான். இந்த உலகத்திலேயே மாம்பழ உற்பத்தியில நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கிறது நம்ம இந்தியா தான். இதுக்கு அடுத்ததா தான் தாய்லாந்து, சைனா இதெல்லாம் வருதுங்க. என்ன உற்பத்தி செஞ்சாலும் மாம்பழ சீசன் அப்போ மாம்பழம் காஸ்ட்லியா தான் இருக்கு. இந்தியாவில் பாத்தீங்கன்னா மொத்தம் 24 வகையில மாம்பழங்கள் வெரைட்டிஸ் இருக்குங்க. அந்த 24 வெரைட்டிஸும் உலகத்தையே கலக்கிட்டு இருக்கு. இதுல டாப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா அல்போன்சா, அதுக்கப்புறம் பங்கனப்பள்ளி, இமாம் பசந்த், அப்புறம் சேலத்து மாம்பழம் இதெல்லாம் லிஸ்ட்ல இருக்கு. 24 48 வகை சாப்பிட்ட மாதிரி இருக்கே. ஒருவேளை 10 மணிக்கு மேல சாப்பிட்டதுனால இருக்குமோ. ருமானி. இது சென்னையை பூர்வீகமா கொண்ட மாம்பழங்க. இதுல தோல் தின்னா இருக்கிறதுனால சதப்பற்று அதிகமா இருக்கும். அதனாலேயே இத ஜூஸ், ஜாம், அப்புறம் ஜெல்லி இதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்ல, இதுல விட்டமின் ஏ, விட்டமின் இ இருக்குங்க. சோ அந்த மாம்பழம் கிடைச்சா விட்டுறாதீங்க, நசுக்கி சாப்பிட்டுருங்க. அல்போன்சா மாம்பழங்கள் மகாராஷ்டிரால தான் அதிகமா விளையுதுங்க. இந்த அல்போன்சா இந்த நேம் எப்படி வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவை போர்ச்சுகீசியர்கள் ஆண்டுகிட்டு இருந்தப்போ ஜெனரலா இருந்தவர் அல்போன்சா. இவர் தான் இந்த மாம்பழத்தை உலகம் முழுக்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. அதனால தான் அவர் ஞாபகத்தமா அந்த பேரை வச்சிருக்காங்க. அப்ப அல்போன்சா லேடி நேம் இல்லையா? ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ்.